இன்று நான் பேசப்போகின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இசைப்பார் இல்லை என்பதால் அந்த ராகம் இல்லாமலா போய்விடும். தமிழர் பண்பாட்டின் மறுபக்கத்தை பேச வந்த நான் அதுக்கு கொடுத்த தலைப்பு இதுதான். ராகங்கள் இருக்கின்றன, ஆனால் இசைக்கப்படாமல் இருக்கின்றன. இசைப்பவர் இசைத்தால் அந்த ராகத்தின் வீச்சு புலப்படும். தமிழுடைய பண்பாட்டின் ஒரு பக்கம் அறியப்படாமல் இருக்கின்றது. அறியப்பட்டால் அந்த ராகம் உன்னதமாக ஒலிக்கும் என்பதுதான் இதன் அர்த்தம். அழைத்தவர்கள் 4வது உரை என்று நினைக்கின்றேன். தமிழ் அரும்பொருட்காட்சி அகத்தினர். அதற்கான ஆரம்ப முயற்சிகளை மேற்கொண்டிருப்பவர்கள், அதை நோக்கிய பயணத்திலே அவர்கள் தேடுகிறார்கள், பலரை அழைக்கிறார்கள், ஆலோசனை கேட்கிறார்கள். இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஒரு நாணயத்தின் இருபக்கம் போல தமிழர் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களினால் ஒரு பக்கத்தில் அறிவையும் ஒரு பக்கத்தில் உணர்ச்சியையும் கொண்டிருக்கிறார்கள். இரண்டும் சமாந்திரமாக இருக்க வேண்டும். அறிவு மீதுரை பற்றி உணர்ச்சி இல்லாமல் போனால் அது சவத்துக்குத்தான் சமம். உணர்ச்சி மீதுரை பெற்று அறிவு வந்துவிட்டால் அது பிழையான செயலுக்கும் கொண்டு சென்றுவிடும். இந்த ரெண்டும் சமாந்திரமாக வேண்டும். நான் நம்புகின்றேன், நீங்கள் ஆரம்பிக்கப் போகின்ற அந்த அரும்பொருள் காட்சியகம் இந்த சமாந்திரமான இலையிலே இருக்கும். அதற்கான முயற்சிகளில்தான் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை உங்களுடைய இந்த செயற்பாடுகள் ஒழுங்கமைப்புகளினை காட்டி நிற்கின்றன. அதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். 2வதாக போடுங்கள். என்னுடைய உரை தலைப்புகளை முதலில் நான் வரையறுத்துக் கொள்கின்றேன். என்னுடைய உரை தலைப்புகள் எப்படி அமையும் என்று சொன்னால், நான் தலைப்பு பற்றி ஒரு விளக்கம் அளிப்பேன். பண்பாடு பற்றி அடுத்த விளக்கம் அமையும். 3வதாக இந்த பண்பாட்டின் முக்கிய கூறுகளை பற்றி நான் கூறுவேன். 4வதாக இந்த தமிழர் பண்பாட்டையும் தமிழர் வரலாற்றையும் சுருக்கமாக விளக்கி அதனுடைய இரு பக்கங்களையும் நான் கூறுவேன். அந்த 2 பக்கங்களின் குணாதிசயங்களும் என்ன என்பதையும் விளங்கப்படுத்துவேன். 4வதாக இந்த ஒரு பக்கம் ஏன் குவிமையப்படுத்தப்படுவதில்லை, ஏன் மறைக்கப்படுகின்றது, அல்லது ஏன் வெளிப்படுத்தப்படுவதில்லை, அதுக்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி கூறுவேன். 5வதாக ஈழத்திலே இந்த மறைக்கப்பட்ட அல்லது மறைக்கப்படுகின்ற அல்லது ஒளிபாய்ச்சப்படாத அந்த பக்கங்களை வெளிக்கொணர்வதற்கான நடைபெற்ற முயற்சிகளையும் கூறி என்னுடைய சிறு முயற்சிகளையும் நான் அதிலே கூறுவேன். இந்த 6 தலையங்கங்களில் தான் என்னுடைய உரை அமைய இருக்கின்றது. முதலாவதாக தலைப்பு பற்றிய விளக்கத்துக்கு வருவோம். தலைப்பு 3வது போடுவோம். தலைப்பு பற்றிய விளக்கத்துக்கு வருவோம். இயற்கைக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். இயற்கைக்குள்ளே தான் பல விஞ்ஞானங்கள் ஒளிந்து கிடக்கின்றன. இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடித்தவர்கள் விஞ்ஞானிகள். அதுக்குள்ளே தான் பூமி உருண்டையாக இருந்தது, தெரியாது எங்களுக்கு. கலிலியோ தான் கண்டுபிடித்தார். மின்சாரத்தை கண்டுபிடித்தார் தாமஸ் ஆல்வா எடிசன். நியூட்டன் ஈர்ப்பு சக்தி இருந்தது கிரகங்களுக்கிடையே, இதை கண்டுபிடித்தவர் நியூட்டன். அணுவை பிளக்கலாம் என்று கண்டுபிடித்தவர் ஐன்ஸ்டீன். இந்த மின்சாரமும் ஈர்ப்பு சக்தியும் உருண்டை வடிவமான பூமியும் அணுவும் இருந்தது பூமிக்குள் தான், இயற்கைக்குள் தான். இவர்கள் கண்டுபிடித்திருக்காவிட்டால் அது வெளியுலகத்துக்கு தெரிய சாத்தியமில்லை. இதே போலதான் சமூகத்துக்குள்ளும் பண்பாடு ஒளிந்து கிடக்கிறது. மனிதகுல பண்பாட்டுக்குள்ளே இந்த பண்பாட்டின் ரகசியம் ஒளிந்து கிடக்கின்றது. பண்பாட்டை தேடி பலர் புறப்பட்டிருக்கிறார்கள். வரலாற்று அறிஞர்கள், பண்பாட்டு ஆய்வாளர்கள், சமய ஞானிகள், மானுடவியலாளர்கள்,
இவர்களெல்லாம் தேடி புறப்பட்டு தங்களுக்கு தெரிந்ததை சொல்லி சொல்லி சென்றிருக்கிறார்கள். அப்போதுதான் பண்பாட்டின் தன்மைகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ராகங்கள் பல உள்ளன. ஆயிரக்கணக்கான ராகம் இருக்கின்ற கூறுகிறார்கள். நூற்றுக்கணக்கான ராகங்களை பாடுகின்றோம். அவற்றை கண்டுபிடித்தவர்கள் யார்? இந்த ராக விற்பனைகள் தான் கண்டுபிடித்தவர்கள் ஞானிகள். அந்த ஒரு ராகம் பாடப்படாவிட்டால் அது ராகம் இல்லையா? ராகம்தான். ஆனால் பாடுவதற்கு ஆள் இல்லை, எவ்வளவுதான். ஒரு தேர்ந்த பாடகன் வந்தால் அது பாடப்படும். அதே போல சில பண்பாடுகளை பேசுவதற்கு ஆட்கள் தேவை. அப்படி ஆட்கள் வருகின்ற பொழுது அந்த பண்பாடு பேசப்படும். எனவேதான் இந்த தலைப்பை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். தலைப்பை நான் கொடுத்ததும் எனக்கு முகநூலிலே நிறைய குறிப்புகள் வந்தன. நல்ல தலைப்பு நல்ல தலைப்பு என்று தலைப்பு இந்த அமெரிக்கன் மாடல் விளம்பரம் என்று சொல்லுவார்கள், அமெரிக்கன் டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். அந்த நல்ல விளம்பரமாக இந்த தலைப்பு அமைந்தது போல் தெரிகிறது எனக்கு. அடுத்ததுக்கு வருவோம், பண்பாடு பற்றிய விளக்கத்துக்கு வருவோம். இந்த பண்பாடு பண்பாடு என்று கூறுகிறோமே, இந்த பண்பாடு என்றால் என்ன என்பதை பார்ப்போம். பண்பாடு முதலாவது நாங்கள் அறிய வேண்டும். பண்பாடு என்றால் எங்கள் முன் சில வருகின்றன. உடை வெட்டி கட்டி சால்வை போட்டு சந்தன போட்டு வச்சால் தமிழ் பண்பாடு என்று எங்களுக்கு கண்முன்னே ஒரு உருவம் வந்து விடுகிறது. அல்லது சில பழக்க வழக்கங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றன. வணக்கம் உரைத்தல், இது தமிழ் பண்பாடு என்று கூறிவிடுகின்றோம். அதே போல லோங்ஸ் போட்டு டை கட்டி போனால் அது மேற்கத்திய பண்பாடுன்னு சொல்லியும், கை கொடுத்தால் அது ஐரோப்பிய பண்பாடு என்று நாங்கள் கட்டிவிடுகிறோம். உடை எங்களுடைய பண்பாட்டை காட்டுகின்ற பழக்க வழக்கங்கள், நாங்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள், எங்கள் உடல் அசைவுகள் எல்லாம் ஒரு பண்பாட்டின் அம்சமாக மாறி விடுகின்றன. ஆனால் பண்பாடு என்பது இது மாத்திரமல்ல, இது வெளித்தோற்றம். ஆனால் பண்பாடு என்பது ஒரு சமூகத்தின் சமூக அமைப்பு தான் பண்பாடு, சோசியல் ஸ்ட்ரக்சர். அதிலிருந்து தான் எல்லாம் வெளிக்கிளறுகின்றன. சமூகத்தின் இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கிறது அந்த சமூகத்துக்கு. அந்த வாழ்க்கை முறை சில பழக்க வழக்கங்களை கொடுக்கின்றன. அந்த பழக்க வழக்கங்களின் அடியாக சில பொருட்களை அவர் கையாளுகின்றார்கள். பாக்குவட்டி அல்லது வித்திலவட்டா அல்லது கத்தி கொடரி ஏதோ சிலவற்றை பாதிக்கிறார்கள். இந்த பண்பாடு அவர்களுடைய கருவிகளை கொடுக்கின்றது. இந்த கருவிகளை வைத்துக்கொண்டு, இந்த வாழ்க்கையை வைத்துக்கொண்டு இயற்கையை வணங்குகிறார்கள், தெய்வத்தை உருவாக்குகிறார்கள், தெய்வத்தை வணங்குகிறார்கள். சமயம் வந்து விடுகிறது. இந்த சமயத்துக்காக பாடுவதற்கு பாடல்கள் வருகின்றன, ஆடுவதற்கு ஆடல்கள் வருகின்றன, அதை வழிபடுவதற்கு வாத்தியங்கள் வருகின்றன. அது அந்த சமூகத்தின் பண்பாடாகி விடுகின்றது. ஆகவேதான் நாங்கள் பண்பாடு என்கின்ற பொழுது வெறுமனே புறத்தோட்டத்தோடு அணுகாமல் அதனுடைய சகல பரிமாணங்களையும் சேர்த்துத்தான் பண்பாடு என்று கூறுகிறோம். அது தமிழினத்துக்கு மாத்திரமில்லை, எல்லா இனங்களுக்கும் இந்த பண்பாடு உண்டு. யார் பெரியவர், யார் சிறியவர், யார் முதலில் தோன்றியது, யார் பின்னர் தோன்றியது என்பதல்ல பிரச்சனை. எல்லா இனத்துக்கும் பண்பாடு உண்டு. மிகவும் திருந்தாது என்று கணிக்கப்பட்ட ஆப்பிரிக்க பழங்குடியினரில் கூட அருமையான பண்பாடு உண்டு. மானுடவியல் பண்பாட்டை ஒரு காலமும் உயர் பண்பாடு தாழ் பண்பாடு என்று பிரித்து நோக்காது. அதனதன் அளவில் அதனது பெரிது. புல் அளவுதான் ஆலமரமும். ஆலமரத்துக்கு என்ன வல்லமை இருக்கின்றதோ அந்த அளவு வல்லமை புல்லுக்கும் உண்டு. புல்லுக்கும் ஒரு பண்பாடு உண்டு, ஆலமரத்துக்கும் பண்பாடு உண்டு. இது எது பெரிது எது சிறிது என்று வாதிடுதல் ஒரு விஷயம் தெரியாதவருடைய ஆதரவு. அதனதன் அளவில் அதனதனை ஏற்றிக்கொள்ளுதல் தான் அறிவுடைமை. இந்த பண்பாட்டினுடைய தன்மைகள் யாவை அதைத்தான் இப்போது கூறப் போகின்றேன். இந்த பக்கத்திலே போட்டிருக்கிறது. இந்த பண்பாடு என்பது சூழலால் உருவாவது. சூழல் முக்கியம். ஐரோப்பிய நாடுகளிலே உள்ள சூழல் குளிர் அங்கு ஒரு பண்பாட்டை தோற்றுவிக்கும். எங்களுடைய மத்திய பூமத்திய ரேகையில் இருக்கிற நாடுகளில் இருக்கின்ற வெப்பம் இங்கு ஒரு பண்பாட்டை தோற்றுவிக்கும். குறிஞ்சி இனத்திலே வாழ்ந்தவர்களுக்கு ஒரு பண்பாடு, முல்லை இனத்திலே வாழ்ந்தவர்களுக்கு ஒரு பண்பாடு, மருத இனத்திலே வாழ்ந்தவர்களுக்கு ஒரு பண்பாடு என்று சங்க காலத்திலேயே பண்பாடு
அஞ்சாறு விதமாக பிரிக்கப்பட்டதை காணுகின்றோம். இந்த பண்பாடு காலந்தோறும் மாறி வந்ததை காணுகின்றோம். நாங்கள் சங்ககால பண்பாடின்படி நாங்கள் இப்போது வாழவில்லை. நாங்கள் இப்போது வேற பண்பாட்டில் வேற உடுப்புகளை போடுகின்றோம், வேற கண்ணாடியை பாவிக்கின்றோம், போனை பாவிக்கின்றோம், காரிலே போகின்றோம். இப்போது நாங்கள் தேரிலே போவதில்லை அல்லது குதிரையில் போவதில்லை. பண்பாடு காலந்தோறும் மாறி வருகிறது என்பதை இரண்டாவதாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பண்பாடு இப்படி மாறி வருகின்ற பொழுது அது இன்னொரு பண்பாட்டை சந்திக்கின்ற பொழுது அது எடுக்கும் கொடுக்கும். வர்ற பண்பாட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளும், தன்னிடம் முழுவதை கொழுத்து கொள்ளும். இந்த எடுத்தலும் கொடுத்தலும் தான் பண்பாட்டின் பிரதானமான அம்சம் என்று பண்பாட்டு ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். எங்களுடைய தமிழ் பண்பாட்டை எடுத்தால் நாங்கள் புராதன காலத்திலே தனி பண்பாட்டோடு வாழ்ந்திருந்தோம். கிபி 2ஆம் நூற்றாண்டில் அல்லது கிமு 2ஆம் நூற்றாண்டில் நாங்கள் ஆரிய பண்பாடு வந்து விட்டது. பிராமணர்கள் வந்து விட்டார்கள், சமஸ்கிருதம் வந்து விட்டது. நாங்கள் அதை சந்திக்கின்றோம். அது அப்படியே தாக்கி வல்லவ சோழ காலங்களிலே தாக்கி வந்துகின்ற பொழுது 13ஆம் நூற்றாண்டு ஒரு இஸ்லாமிய பண்பாட்டை சந்திக்கின்றோம். சூஃபிசம் எல்லாம் வந்து விடுகிறது. அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற பொழுது 19ஆம் 18ஆம் நூற்றாண்டிலே ஐரோப்பிய பண்பாடு வந்து விடுகிறது, ஆங்கிலம் வந்து விடுகிறது. சமஸ்கிருதம் பிடித்த இடத்து ஆங்கிலம் பிடித்து விட்டது. ஆகவே பண்பாட்டிலே நாங்கள் எடுத்தும் கொண்டும் கொடுத்தும் கொண்டும் பழகிறோம். திராவிட மொழி சொற்கள் வேதங்களிலே என்னென்ன இருக்கின்றன என்று சொல்லி ஆராய்ச்சி வந்திருக்கின்றது. கொடுத்திருக்கிறார்கள் திராவிடர்கள், தமிழர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களிடம் எடுத்திருக்கின்றோம். பண்பாடு என்பது எடுத்தும் கொடுத்தும் வளர்வது. பண்பாட்டை நிர்ணயிப்பது வாழ்நிலை தான். வாழுகின்ற வாழ்க்கை தான் பண்பாட்டை நிர்ணயிக்கும். வாழ்வை நாங்கள் அடிக்கட்டுமானம் என்போம். அடிக்கட்டுமானம் உண்டு வந்துவிடும். வேட்டையாடின காலத்தில் அடிக்கட்டுமானம் வேட்டையாடுதல், மிருகங்களை கொணர்ந்தல், பங்கு போடுதல், சாப்பிடுதல், கள்ளை குடித்தல், சந்தோஷமாக இருத்தல் ஒரு பண்பாடு. ஆடு மாடு மேய்க்க துவங்கின பிறகு அவருடைய கருவிகள் மாறிவிட்டன. இடையன் ஆடு எல்லாம் வந்து விட்டது. பண்பாடு மாறுகிறது. மருந்தையில நாகரிகத்துக்கு வந்த உடனே வேளாண் வந்து விட்டது, எருதுகள் வந்து விட்டன, உழுவது வந்து விட்டது. பண்பாடு மாறுகிறது. வாழ்க்கையின் அடித்தளம் பண்பாட்டை மாற்றுவதை காணுகின்றோம். அப்ப பண்பாட்டின் நிர்ணயிப்பின்னு வாழ்நிலையும் தேவையும் தான். நீங்க இப்ப அந்நிய நாடுகளிலே வாழ்கிறீர்கள், அங்கே உங்களுடைய வாழ்நிலையும் தேவையும் தான் உங்கள் பண்பாட்டை நிர்ணயிக்கின்றன. நீங்க இவ்வளவுதான் ஈழத்து தமிழ் பண்பாடு போல இந்திய தமிழ் பண்பாடு போல வாழ முயன்றாலும் உங்களால் வாழ முடியாது. அங்கே ஒரு எடுத்தலும் கொடுத்தலுமாக நீங்கள் ஒரு சமரசம் செய்து கொண்டுதான் அங்கே உங்கள் தமிழ் பண்பாடு தக்க வைக்க முடியும். இது ஒரு நிதர்சனமான உண்மை. அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனக்கு முன்னால் பேசிய அந்த தமணி நன்றாக சொன்னார். மகாத்மா காந்தி சொன்னார் என்று சொல்லி, எந்த பண்பாடும் தனித்துவமாக வாழ்ந்துவிட முடியாது என்று சொல்லி. எந்த பண்பாடும் உண்மையாகவே இன்றைய உலகில் தனித்துவமாக வாழ்ந்துவிட முடியாது. அது பண்பாட்டின் அம்சம் அல்ல, அது பண்பாட்டின் தேய்மானம். பண்பாடு என்பது மாறுவது, வளர்வது, எடுப்பது, கொடுப்பது. இந்த பண்பாடு என்பதற்குள் இருப்பது என்னன்னு சொன்னால், ஒரு நெருப்பு மாதிரி பண்பாடு இருக்கு, சாம்பல் மாதிரி இன்னொன்று இருக்கு. இந்த சாம்பலைத்தான் பண்பாடு என்று எண்ணிக்கொண்டிருக்கோம் நாங்கள். நெருப்புத்தான் பண்பாடு. இந்த தமிழரின் நெருப்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் புராதன காலத்திலே சமத்துவமாக வாழ்ந்தார். புராதன காலத்திலே பெண்களை அவர்கள் அடக்கி வைக்கவில்லை. புராதன காலத்திலே அவர்கள் மண்ணை வணங்கினார்கள். தாந்திரிகம், லோகாயுதம், ஆசீவகம், இதுதான் எங்களுடைய புராதன இதாக இருந்தது. கொற்றவை, அவனுடைய மகன்தான் வேலன். வெற்றிவே தடக்கை கொற்றவை சிறுவ. ஆண் தெய்வத்தை பெண் தெய்வத்தின் வழியில் தான் கண்டார்கள். பகுத்துண்டு பள்ளியில் ஓம்பினார்கள். இதுதான் எங்களுடைய பண்பாடாக இருந்தது. அதான் நெருப்பு. பின்னால் வந்து சேர்ந்த சமூக பிரிவுகளும், பின்னால் வந்து சேர்ந்த மூட நம்பிக்கைகளும் சாம்பல். மூட நம்பிக்கைகளையும் இந்த வேற விஷயங்களையும் நாங்கள் பண்பாடாக எண்ணிக்கொண்டு அள்ளி பூசி கொண்டிருக்கின்ற ஆட்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம் என்பது என தாழ்மையான அபிப்பிராயம். சரி, இன்னொன்று பார்க்க வேண்டும். பண்பாடு என்பது ஒன்றல்ல. பண்பாட்டுக்கு பன்முகம் இருக்கின்றது. எத்தனை சமூக குழுக்கள் இருக்கின்றனவோ அத்தனை பண்பாடுகள் அங்கே இருக்கும். மொழியால் ஒன்றாக இருக்கலாம், ஆனால்
பண்பாட்டால் அந்த குறிப்பிட்ட சமூக குழு பல்வேறு பண்பாடுகளை கொண்டிருக்கும். மொழி இணைக்கிறது அல்லது மதம் இணைக்கிறது, இணைப்பு புள்ளி ஒன்று வரும். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தனித்துவம் பேசிக்கொண்டு தன்னளவில் வாழ்வார்கள். அப்போதுதான் சமூகம் இயங்கலாம். இல்லாவிட்டால் ஒரு அதிகாரத்துக்குள்ளே போய் மற்றவர்கள் செய்வதைப் போல தாங்களும் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு போகின்ற நிலைமைகள் வந்துவிடும். அவையெல்லாம் வரலாற்று போக்கில் நடக்கும். இனி அடுத்ததுக்கு வருவோம். தமிழர் பண்பாடும் தமிழர் பண்பாட்டின் முக்கிய கூறுகளை பார்ப்போம். தமிழர் பண்பாட்டின் முக்கிய கூறுகள் யாவை? எந்த பண்பாட்டுக்கும் முதலாவது கூறு அடிப்படை மொழி, லாங்குவேஜ். மொழிதான் தொடர்பு சாதனம். அந்த மொழியில் தான் அந்த இனம் சிந்திக்கும். தமிழ் இனம் தமிழ் மொழியில்தான் சிந்திக்கும். தமிழ் மொழியில் ஆங்கில இனம் ஆங்கில மொழியில் தான் சிந்திக்கும். மொழிதான் சிந்தனையின் அடித்தளம் என்று பெரிய பெரிய மொழியியலாளர் கூறியிருக்கிறார். சசூர் போன்றவர்கள்லாம் கூறியிருக்கின்றார்கள். மொழியியல் விஞ்ஞானிகளிடம் கேட்டால் சொல்லுவார்கள். மொழி ஒரு பண்பாட்டின் அடிநாதம். இன்னொரு அடிநாதம் அந்த இனத்தினுடைய அந்த சமூக குழுவினுடைய சமயம். மூன்றாவது அந்த 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 இனம் அது அந்த சமூக குழுவினுடைய காணப்படுற இலக்கியங்கள். நிச்சயமாக இலக்கியம் இருக்கும் அந்த சமூக குழுக்களிடம். அவள் கலைகளை உருவாக்கி இருப்பார் காலப்போக்கு, பல்வேறு கலைகளை. அந்த சமூக குழுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும், ஒரு வாழ்க்கை பேட்டர்ன் முறை இருக்கும். எல்லாம் சேர்ந்து அந்த சமூக குழுவுக்கு ஒரு சமூக அமைப்பு இருக்கும். இந்த ஆறும் தான் பண்பாட்டினுடைய மிக அடித்தளமான விஷயங்கள். தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டால் தமிழ் மொழியை இரண்டாக பிரிக்கலாம். பேச்சு மொழி, எழுத்து மொழி, கிளாசிக்கல் லிட்ரேச்சர், ஃபோக் லிட்ரேச்சர். ரெண்டை காணுகின்றோம். சமயத்தை எடுத்துக்கொண்டால் அங்கும் ரெண்டும் பெறுகின்றது. ஆகம மொழியிலே பிராமணர்கள் பூசை பண்ணுகின்ற சமயங்கள் ஒரு பக்கம் இருக்க, ஆகமம் அல்லாத வகையிலே உடுக்கடித்து பூசாரிமார் பூசை பண்ணுகின்ற முறைகள் இருக்கின்றன. இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் செவ்விலக்கியங்கள் ஒரு பக்கம் இருக்க, நாட்டார் இலக்கியங்கள் ஒரு பக்கம் இருக்கின்றன. கலைகளை எடுத்துக்கொண்டால் செவ்வியற் கலைகள் என்று பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம் போன்ற கலைகள் இருக்க, இங்கே அலைக்கூத்து, சமய சடங்குகள், ஆடல்கள் என்று எண்ணம் இருக்கின்றது. வாழ்க்கையும் எடுத்து பார்த்து கொண்டால் மிகவும் வேட்டி கட்டி மிகவும் உத்தரியம் போட்டு அழகாக போகின்ற அந்த உயர் வகுப்பு வாழ்க்கை தொடக்கம் சாதாரணமாக வெறும் மேலோடு சால்வையும் போட்டுக்கொண்டு சுங்கானையும் குடிச்சு கொண்டு போகின்ற இன்னொரு வாழ்க்கையும் இருக்கின்றது. சமூக அமைப்பை பார்த்தால் உயர் வர்க்கம், குறைந்த வர்க்கம், வசதி படைத்தவர்கள், வசதி படைத்தார்கள், ரெண்டு கூறுகளை இது நான் இலகுவா இது அந்த விளங்கப்படுத்துவதற்காக கூறுகின்ற ஒரு பிரிப்பை ஒழிய இதற்கு உட்பிரிவுகள் எல்லாம் கூட இருக்கு. மொழிக்குள்ளே பல உள்மொழிகள் இருக்கும். சமயத்துக்குள்ளே பெருஞ்சமயம், சிறு சமயம், சிறு சமயத்துக்குள் பல்வேறு சிறு சமயங்கள், இலக்கியத்துக்குள் செம்மொழி இலக்கியம், வாய்மொழி இலக்கியம், வாய்மொழி இலக்கியத்துக்குள்ளும் ஒரேச்சர், அது லிட்ரேச்சர், இது ஒரேச்சர். ஒரேச்சருக்கு கீழே வருகின்ற சாதாரண இன்னும் கீழிறங்கிய இலக்கியங்கள் இருக்கும். கலைகளுக்குள்ளும் பரதநாட்டியம் ஒரு பக்கம் இருந்தால், கூத்து ஒரு பக்கம் இருந்தால், கூத்துக்கும் கீழே இருக்கின்ற மகிடி, காத்தவராயன் போன்ற கூத்துக்கள் இருக்கும். வாழ்க்கைக்குள்ளும் கிராமிய வாழ்க்கை, நகர வாழ்க்கை என்று பிரித்து விட்டால் கிராமிய வாழ்க்கைக்குள்ளும் பல்வேறு பரிமாணங்கள் இருக்கும். இவ்வண்ணமாக ஒன்றுக்குள் பலவாக, பலதுக்குள் பலவாக, பலதுக்குள் பலவாக பண்பாட்டு வேர்கள் ஓடி 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 கிளைத்து போய் கிடக்கின்றன. இவற்றை படிப்பதைத்தான் நாங்கள் கல்ச்சுரல் ஸ்டடீஸ், பண்பாட்டு படிப்பு என்று அழைக்கின்றோம். இன்று மேற்கு நாடுகளிலே இந்த கல்ச்சுரல் ஸ்டடீஸ் ஒரு முக்கிய படிப்பாக வந்துவிட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் சண்முகதாஸ் போன்றவர்கள் அந்த கல்ச்சுரல் ஸ்டடீஸை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். நாங்களும் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே ஒரு பிரிவாக ஆரம்பித்திருக்கின்றோம். கல்ச்சுரல் ஸ்டடீஸ், அதாவது கலாச்சார பண்பாட்டு படிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு கற்க நிறையாக வந்துவிட்டது. ஏன் என்று சொன்னால், என்னதான் நாங்கள் கொடி கட்டி பிறந்தாலும், எத்தனை தத்துவங்களை பேசினாலும், எத்தனை இசங்களை பேசினாலும், இந்த பண்பாட்டில் இருந்து, பண்பாட்டு மூலங்களில் இருந்து எங்களை பிரித்துவிட முடியாது. எங்களுடைய இரத்தத்தில், எங்களுடைய நரம்பில், எங்களுடைய இரத்த நாளங்களில், நிற முகூர்த்தங்களில் எல்லாம்
இந்த பண்பாடு சிறைந்து போய் கிடக்கின்றது. எப்படி சிறைந்தது? இதுக்கு நாங்கள் உளவியலாளர் தான் கேட்க வேணும். சிக்மண்ட் ஃப்ராய்ட் தான் நியாயம் கேட்க வேணும், அல்லது லக்கான் தான் கேட்க வேணும். லக்கான் சொல்லுவார், அது பாரம்பரியமாக வருகிறது என்று ஒரு தியரியை போட்டு, உங்களுடைய முன்னோர்களின் நிறமுகூர்த்தங்கள் உங்களுடைய இருப்பதால் தான் நீங்கள் முன்னோரை போல வாழ்கிறீர்கள் என்று கூட தியரி வைக்கிறார்கள். ஆகவே பண்பாடு என்பது ஒரு முக்கியமானது. இந்த பெரிய மார்க்சிசத்துக்குள்ளே கூட ஒரு பெரிய டிபேட் நடந்தது. அடிக்கட்டுமானம் பொருளாதாரமா, அடிக்கட்டுமானம் பண்பாடா என்று டிபேட் நடந்து முடிந்திருக்கிறது. அடிக்கட்டுமானத்தை அதிகமாக வற்புறுத்தினார் கார்ல் மார்க்ஸ், ஆனால் பண்பாட்டையும் வலியுறுத்தினார். பண்பாட்டை அதிகமாக வலியுறுத்தினார் குரோம்சி, அந்தோனியோ குரோம்சி. பண்பாட்டு கட்டுமானம் மார்க்சிஸ்ட் மத்தியிலே, அதாவது இடதுசாரிகள் மத்தியிலே ஒரு பெரிய விவாதமாக முன்னெடுக்கப்பட்டது, படிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி ஆராய்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததுக்கு வருவேன். நாங்கள் அடுத்தது என்னவென்று சொன்னால், இந்த வரலாறையும் பண்பாட்டையும் நாங்கள் அறிந்து கொள்ள, தமிழர் வரலாற்றையும் தமிழர் பண்பாட்டையும் நாங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாறு பற்றி பல கோட்பாடுகள் இருக்கின்றன, அதை நான் தெளிவுபடுத்த வேண்டும். முதலாவது கோட்பாடு, வரலாறு எல்லாவற்றுக்கும் உண்டு. எங்களுக்கு வரலாறு ஆங்கிலேய வந்த பிறகுதான் எழுதப்பட்டது. எங்களிடம் முந்தி வரலாறு இல்லை. எங்களோட வரலாறு புராணங்களாகத்தான் இருந்தன, அல்லது சும்மா கதைகளாகத்தான் இருந்தன. வரலாறு திட்டமிட்டு எழுதப்பட்டது ஆங்கிலேய பிரதிக்கு பிறகுதான் தமிழர் மத்தியில். நாங்கள் மகாவம்சம் வைத்திருக்கின்றோம், சூலவம்சம் வைத்திருக்கின்றோம், தகடுயாத்திரை வைத்திருக்கின்றோம், எல்லாம் வைத்திருக்கின்றோம். அது வரலாறாக கணிக்கப்படுவதில்லை பிற்காலத்திய வரலாற்று ஆசிரியர்களின்படி. ஆனால் வரலாறு உண்டு இருக்கின்றது. இந்த வரலாறு உண்டு என்பது ஒன்று. இரண்டாவது, இந்த இதுவரை எழுதப்பட்ட வரலாறெல்லாம் ஆண்டவரின் வரலாறு, ஆண்டவர்கள் ஆளுபவர்களின் வரலாறு தான், மக்களின் வரலாறு எழுதப்படவில்லை என்ற ஒரு கோட்பாடு உண்டு. இதை முன்வைத்தவர் கார்ல் மார்க்ஸ். அவர் சொன்னார், இதுவரை எழுதப்பட்ட வரலாறு எல்லாம் ஆள்பவர்களின் வரலாறு, ஆளப்பட்டவர்களின் வரலாறு அல்ல. பார்வை அவர்கள் மேலிருந்துதான் சமூகத்தை பார்த்தார்கள், கீழே இருந்து பார்க்கவில்லை என்ற ஒரு தியரியை கார்ல் மார்க்ஸ் தான் முன்னுக்கு வைத்தார். அதிலிருந்து இப்போது மக்கள் வரலாறு எழுதுகின்ற முறை ஒன்று தோன்றி இருக்கின்றது. மக்கள் வரலாறு எழுதுவோம், இந்த ஆண்ட பரம்பரையை விட்டுவிட்டு, ஆண்ட பரம்பரை நான் கூறுகின்ற பொழுது அரசர்களை விட்டுவிட்டு மக்களுடைய வரலாறை எழுதுவோம், ஆண்ட மக்களின் வரலாற்றை எழுதுவோம் என்று வரலாறு எழுதுகின்ற முறை ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது என்னோட தியரி வருகின்றது, வரலாறு ஒன்றல்ல பல. நான் வரலாற்றை பார்க்கின்ற முறை வேறு, என்னிடம் வேலை செய்கின்ற ஒருத்தன் வரலாற்றை பார்க்கின்ற முறை வேறு, என்னுடைய மகன் வரலாற்றை பார்க்கின்ற முறை வேறு, ஒரு சாதாரண மனிதன் வரலாற்றை பார்க்கின்ற முறை வேறு. அப்ப வரலாறு ஒன்றல்ல. பார்வைகளின் கண்களுக்கு வரலாறு தொடர்கின்றது. பெண்ணியம் இப்போது வரலாறு எழுதுகிறது, பெண்கள் பார்வை எழுதப்படுகின்றது. தலித் மக்கள் வரலாறு எழுதுகிறார்கள், தலித்திய பார்வை எழுதுகிறார்கள். இப்ப வரலாறு என்பது ஒன்றல்ல பல. இன்னொரு தேர்வு இருக்கின்றது, வரலாறு பொய். நீங்க கொடுக்கிற இன்டர்பிரிட்டேஷன் தான் வரலாறு, வரலாறு என்று ஒன்று இல்லை என்று வரலாற்றை மறுக்கிற நவீன சிந்தனை போக்குகளும் பெற தொடங்கிவிட்டது. இதெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த வரலாற்றை அறிவதற்கு எடுத்த முயற்சிகள் கணக்க இருக்கின்றன. ஆரம்பத்திலே இலக்கியத்தையும் சமயத்தையும் வைத்துக் கொண்டுதான் வரலாற்றை கணிக்க முயன்றிருக்கிறார்கள். இரண்டாவதாக கல்வெட்டுகளையும் ஆவணங்களையும் வைத்துக் கொண்டு, கல்வெட்டு, செப்பேடுகள் இவற்றை வைத்துக் கொண்டு வரலாற்று அறிய முயன்றார்கள். மூன்றாவதாக மெல்ல மெல்ல வளர்ந்து வந்து புதை பொருளையும் அகழ்வாய்வுகளையும், அதிலையும் நிலத்தடி அகழ்வாய்வு, நீரடி அகழ்வாய்வு, நீரடிக்குள்ளே போய் அகழ்வாய்வு செய்து அவற்றை ஆதாரங்களாக எடுத்தார்கள். பின்னால் மானுடவியல் அணுகுமுறை வந்த போது மானுடவியல் முறைகளை ஆய்வுக்கு பயன்படுத்தினார்கள், சமூக இயல் முறைகளை பயன்படுத்தினார்கள். மொழியியல் வளர்ச்சி அடைந்த பிறகு மொழியியல் ரீதியாக மொழியியல் தன்மைகளை ஆராய்வுக்கு பயன்படுத்தினார்கள். நாட்டாரியல் வளர்ந்த பிறகு நாட்டுப்பாடுகளை, வாய்மொழி மரபுகளை ஆய்வுக்கு பயன்படுத்தினார்கள். இப்போது நினைவுகளை, மெமரிஸ் எல்லாத்தையும் அழிக்கலாம், கல்வெட்டு அழிக்கலாம், நினைவு சின்னங்களை அழிக்கலாம், எல்லாம் செய்யலாம். நினைவுகளை அழிக்க முடியாது. நினைவுகள் ஊறி கிடக்கின்றன.
ஆக நினைவுகளை வைத்துக் கொண்டு வரலாற்றை எழுத ஆரம்பிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சமூக உளவியலை பயன்படுத்தி வரலாற்றை எழுதுகிறார்கள். லேட்டஸ்ட் இப்போது மரபணுவியல், இந்த வரலாற்றை அறிவதற்கு மரபணுவியலை பயன்படுத்துகிறார்கள். இப்படியெல்லாம் வரலாறு மாறி 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 வந்ததை நாங்கள் காணுகின்றோம். இந்த பின்னணியிலேயே தான் ஏன் இப்படி ஆராய்கின்றோம், ஏன் இப்படி இதெல்லாம் தேடுகின்றோம் என்றால், நம்மை புரிந்து கொள்ள, நம்முடைய சமூகத்தை புரிந்து கொள்ள, நம்மை விட என்னை புரிந்து கொள்ள. நான் யார்? இந்த பரந்த உலகத்திலே, பல்கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கின்ற உலகத்திலே இந்த மௌனூர் யார்? இவர் எங்கே பிறந்தார்? இவருக்கு பின்னணி யார்? இவங்க அப்பா யார்? அம்மா யார்? அவங்க எந்த சமூகம், எந்த வாழ்க்கை, எந்த இனம், எந்த நாடு, எந்த மொழி, என்ன பண்பாடு, என்னை அறிவதற்கு நான் வரலாறு தேட வேண்டி இருக்கின்றேன். வரலாறு ஏன் தேடுகிறோம்னு சொன்னால், நம்மை அறிய. ஒரு வகையில் இது ஒரு ஞான நிலைதான். ஞானிகள் தம்மை அறிவதற்கு பரபிரமத்தை நாடுவது போல, அறிஞர்கள் தம்மை அறிவதற்கு வரலாற்றை தேடுவார்கள். அது அவர்களுடைய ஐடியாலஜி, கருத்து நிலையை பொறுத்த விஷயம். அடுத்ததுக்கு போவோம். நாங்கள் இப்போதான் விஷயத்துக்கு வருகின்றேன், என்ன விஷயத்தின் மையத்துக்கு வருகின்றேன். இதற்கூடான தமிழர் வரலாறு எப்படி கட்டமைக்கப்பட்டது என்பதை தான் பார்க்க போகும். மிக சுருக்கமாகத்தான் இதை கூறுகின்றேன். நான் கூறுகின்ற இந்த காலங்கள் எக்ஸாக்டா சொல்வாங்க, திட்டவட்டமாக அதுதான் என்று இல்லை. ஒரு புரிந்து கொள்ளலுக்காகத்தான் இந்த காலங்களை நான் வைத்திருக்கின்றேன். முன்பின் மாறும். இது ஆரம்ப காலத்திலே கிறிஸ்துக்கு பின் 500 கிறிஸ்துக்கு முன் 500 கிறிஸ்துக்கு பின் 500 வரை என்று போட்டுக்கொள்வோம். ஏன் கிறிஸ்துவுக்கு முன் 500 எடுக்கிறது என்று சொன்னால், ஐராவதம் மகாதேவனுடைய கல்வெட்டுக்கள் கிறிஸ்துவுக்கு முன் 500 பற்றித்தான் குறிப்பிடுகின்றது. 500 தமிழ் பிராமியை பற்றித்தான் குறிப்பிடுகின்றது. 500லே தமிழ் எழுத்துக்கள் வந்திருந்தால் அவர்களுடைய வரலாறு எப்போது ஆரம்பமாயிருக்கும் சொன்னால், ஒரு 5000 வருடத்துக்கு முதலாவது ஆரம்பமாயிருக்கும். 5000 வருட வரலாறுடைய இனம்தான் ஒரு எழுத்தை கண்டுபிடிக்க முடியும், ஒரு பண்பாட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்படி என்றால் நாங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 5000 கிபி 500 வரை என்று நாங்கள் அதை போட்டுக் கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்த்தால், பல்வேறு பிரதேசங்கள் இருக்கின்றன எங்களிடம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தலன், அதைத்தான் சங்க இலக்கியம் குறிப்பிடுங்க. சங்க இலக்கியம் என்ற உன்னதமாக குறிப்பிடப்படுகின்ற 5 இளங்களும் இந்த பழைய வாழ்க்கை முறை, வேட்டையாடி வாழ்ந்த, மந்த மேய்த்து வாழ்ந்த, வேளாமை செய்து வாழ்ந்த, மீன் பிடித்து வாழ்ந்த, கொள்ளையடித்து வாழ்ந்த அந்த காலகட்டங்களை எங்களை காட்டுகின்றது. அப்போது என்ன இருந்தன? அங்கே ஒவ்வொரு இடத்திலேயும் குடிகள் இருந்தன. குடிகள், மலையிலே வாழ்ந்தால் மலையன், முல்லையிலே வாழ்ந்தால் இடையன், மருதத்திலே வாழ்ந்தால் உழவன் அல்லது உளத்தி, பாலையிலே வாழ்ந்தால் மறவன், மீன் பிடிக்கலாம் வாழ்ந்தால் பரதவன். இதுதான் எங்களை கிடைத்த தொழில் செய்தியான சொற்கள். அப்போது சாதி இல்லை, சாதி என்ற சொல்லி அங்கே இல்லை. தமிழருடைய சாதியே இருக்கவில்லை ஆரம்ப காலத்தில். இப்படித்தான் அந்த காலத்திலே தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப பிரதேசமாக வாழ்ந்த போது குடிகளாக வாழ்ந்தார்கள். குடிகள் பிறகு குலங்களாக மாறின. குலம் என்றால் 2-3 ஆட்கள் சேர்ந்து 2-3, உதாரணமா ஒரு மலையில ஒரு இடையர் இந்த கூட்டம் இருந்தால், வேட்டையாடுற கூட்டம் இருந்தால், இன்னொரு இடத்துல இன்னொரு வேட்டையாடுற கூட்டத்தில் 2 சேரும். 2 குடிகள், ஆனால் 2 சேருகின்ற பொழுது குலங்களாக மாறும். குலங்களாக மாறின. பல்வேறு குலங்கள் வந்தன. குடிகளின் பரிணாமம் தான் குலங்கள். இந்த குலங்களாக வருகின்ற பொழுதுதான் மெல்ல மெல்ல வளர்ச்சி ஏற்படுகின்றது. வளர்ச்சி தான் எங்களுக்கு சமூக ஏற்றத்தாழ்வை, சாதி பிரிவினைகளை, வர்க்க பிரிவினைகளை, உயர்வு தாழ்வுகளை கொண்டு வர தொடங்கியது. இந்த காலகட்டத்தை பிரதேசமாக இருந்து குடிகளாக மாறி குலங்களாக மாறிய காலத்தை நாங்கள் புராதன காலம் என்று சொல்லலாம். நீங்கள் அரும்பொரு காட்சியகம் அமைப்பதானால் இந்த முறையிலும் யோசிக்கலாம். தமிழுடைய வரலாறை ஒரு விஞ்ஞான ரீதியான பார்வையிலே, உலகம் ஏற்றிக்கொண்ட பார்வையிலே,
மாடவியல் ரீதியான பார்வையை அணுக வேண்டும் சொன்னால் இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு உதவக்கூடும். இது ஒரு பார்வைதான். இதை விட பல பார்வைகளும் உண்டு, அதையும் நான் சொல்ல வேண்டும். இரண்டாவது காலகட்டம் அரசு உருவாகிவிட்டது. கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன் 500க்கும் கிபி 500க்குமான காலகட்டம். முதலாவது காலகட்டம் கிறிஸ்துவுக்கு முன் 5000க்கும் கிறிஸ்துவுக்கு முன் 500க்கும் இடைப்பட்ட காலகட்டம் போடவில்லை. இரண்டாவது காலகட்டம் கிறிஸ்துவுக்கு முன் 500க்கும் கிறிஸ்துவுக்கு பின் 500க்கும். இந்நேரம் தான் மகாதேவன் கண்டுபிடித்து விட்டார், எழுத்துக்கள் வந்து விட்டன என்று சொல்லி வணிகர்கள் வந்து விட்டார்கள். எழுத்தை முதல் உபயோகிப்பவர் யார்? மக்கள் அல்ல, வியாபாரி தான் எழுத்தை உபயோகிப்பார். குறித்து வைக்க, கணக்கெடுக்க, கணக்கில் வைக்கத்தான் உபயோகிப்பார். அப்ப எழுத்து வந்தன்னு சொன்னால் ஒரு வளர்ந்த சமூகம் வந்து விட்டது என்பது அர்த்தம். கீழடி எல்லாம் அந்த காலகட்டத்துக்குரியதாக இருக்கலாம். கீழடிக்கு முந்தைய நாகரிகத்தை நாங்கள் இன்னும் தோன்றினால் கண்டுபிடிக்கலாம். இப்ப கீழடி அதுக்கு உதாரணம். கிறிஸ்துவுக்கு முன் 500. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த கிபி 500 வரை ஒரு 1000 வருஷமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், அரசுகள் உருவாகின்றன, ஸ்டேட் உருவாகிறது. ஸ்டேட் முக்கியமான அம்சம். குழுக்களாக வாழ்ந்தவர்கள் அரசுகளாக உருவாகிறார்கள். அரசு வந்தோன்னு தனி சொத்து வருகிறது, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஆரம்ப காலத்தில் சொத்து எல்லோருக்கும் உரியது, எல்லாம் பிரிச்சு கொள்ளுவாங்க. இப்போது தனிய சொத்து உரியது என்று வருகின்றது. குடும்பம் உருவாகின்றது. ஆண் பெண் உறவுகள் வந்து குடும்பம், குடும்ப அமைப்பு. ஆணுக்கு பெண் உதவியாக இருக்க வேண்டும், ஒரு வகையில் அப்படியே போனால் ஆணுக்கு பெண் அடிமையாகவும் இருக்க வேண்டும். இப்படியான கோட்பாடுகள் எல்லாம் உருவாகின்றன. இந்த காலகட்டத்திலே தான் எங்களுக்கு மருதம சாஸ்திரமும் ஆரிய கோட்பாடுகளும் வந்து கலக்கின்றன. கலந்த போது இருந்த பண்பாடு வந்த பண்பாடையும் இணைத்து தனக்கொன்ற ஒரு பண்பாட்டை உருவாக்கி கொள்கின்ற காலம் இந்த கிறிஸ்துவின் 500க்கும் 600க்கும் இடையிலே வருகின்றது. மாதவி கிபி 2ஆம் நூற்றாண்டில் நடனம் ஆடுகின்றால், அவள் ஆடுகின்ற நடனம் வந்து என்னவா இருக்குது என்று சொன்னால் 11 வகை கூத்தாடுகின்றார். என்ன கூத்து? சிவன், திருமால், அதோட வேறு நாடுகளால் கொற்றவை வேலன். கொற்றவையும் வேலனும் இங்க இருந்த தெய்வங்கள், சிவனும் திருமாலும் வந்து சேர்ந்த தெய்வம். அப்ப எல்லாத்தையும் முனைக்கின்ற பண்பா கொண்டு வருகின்றது. இவள் இதை ஆடுகின்ற அதே நேரத்திலே தான் ஆட்சியர் குறவையிலே குறவை கூத்தாடுகிறார் இடையர்கள். அது வேற விஷயங்களை சொல்லுகின்றது. உளை துளரி என்று சொல்லி 7 பண்களையும் நிறுத்தி நப்பின்னை பரராமன் கிருஷ்ணர் என்று கொண்டு ஆடுகின்ற தன்மை கொண்டு வருகின்றது எங்களுக்கு. அதே நேரத்தில் குன்றக்குறவை, குறவரிடம் ஒரு ஒரு பாடல் குன்ற குறவை இருக்கின்றது. 3 விஷயங்களை இளங்கோவடிகள் காட்டுகின்றார். என்ன பெரிய மனுஷன் இளங்கோவடிகள்! தனி அரசு உருவாகின்றது, அரசு சார்பான கலைகள் உருவாகின்றது. ஆனால் அந்த அறிவுநுட்பமும் மக்கள் மீது நல்லநாட்டமும் கொண்ட இளங்கோவடிகள் 3 பண்பாட்டை காட்டுகின்றார். 3க்கும் 3. சேர நாட்டுக்கு ஒரு பண்பாடு, சோழ நாட்டுக்கு ஒரு பண்பாடு, பாண்டி நாட்டுக்கு ஒரு பண்பாடு. சோழ நாட்டு பண்பாட்டுல மாதவி, அப்படியே வர்ற வழியில் இருக்கிற பண்பாடு இடையர். சேர நாட்டு பண்பாட்டுல அங்க அவர் குறவர். பல்வேறு பண்பாடுகளையும் காட்டுகின்றார். இந்த பன்மைத்துவம் பல்பண்பாடு என்றது இந்த தெரிதா பூக்கோ என்கின்ற நவீனத்துவவாதிகள் எங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எங்களுடைய முன்னோர்கள் எங்களை காட்டியிருக்கிறார்கள். பல்வேறு பண்பாடுகள் கொண்ட இனமாக தமிழ் இனம் இருந்திருக்கின்றது என்பதை எங்களுடைய மரபில் இருந்து, எங்களுடைய இலக்கியங்கள் இருந்து, எங்களுடைய மூதாதைகளிடமிருந்து அகற்றிக் கொள்ளலாம். இப்படி தொல்காப்பியத்தை பற்றியும் சில திருக்குறளை பற்றியும் நாம் பேசலாம். அதுவல்ல நேரம். இப்போது தொல்காப்பியமும் சிலப்பதிகாரமும் இந்த தனிச்சொத்து, குடும்பம், அரசு ஆகியன தோன்றின காலத்திலே வந்த நூல்கள் ஆனபடியால் அந்த காலங்களுடைய சமூக அமைப்பை அவை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி இலக்கணம் வகுத்தன, இலக்கியம் வகுத்தன. அது அந்த காலகட்டத்தில் முற்போக்கானது. என்னன்னு சொன்னால், மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த சமூகம் முன்னேறிய பாய்ச்சல் பாயக்குள்ள அதுதான் முற்போக்கு. பிறகு அது மாறி சென்றதெல்லாம் வேற விஷயம். இதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு 600 இருந்து 1200 வரைக்கும் பேரரசுகள் உருவாகிற காலம். பல்லவர்கள் வந்து விட்டார்கள், அவர்கள் தமிழர்கள் அல்ல. பிறகு தமிழர்கள் ஆகினார்கள். தமிழ் நந்தி என்றே அவன் சொல்றான் தானே. அவர்கள் தான் முதல் சிற்ப கோயில் கட்டினாங்க, கல்லில கோயில் கட்டினார்கள்,
பல்லவர்கள். அவர் காலத்தில் தான் மகாபாரதம் வருகின்றது. எங்களுக்கு மகாபாரதம் நிகழ்த்துறதுக்கு அவர் அர்ஜுன் தபசை பற்றி படமே அந்த சிற்பத்தில் கீறி வைத்திருக்கின்றார். அதன் பிறகு அந்த காலத்துல தான் எங்களுக்கு சைவ வைஷ்ணவம் மேலெழுகின்றது, சமண பௌத்தம் ஒழிக்கப்படுகின்றது. அடுத்த பேரரசு சோழ பேரரசு. நாங்கள் மிகவும் உன்னதமாக கூடுகின்ற அந்த கங்கை கொண்டு கடாரம் வென்று எல்லா நாடுகளுக்கும் படையெடுத்து இலங்கையும் தங்கீடு வைத்த ஆண்ட முடிச்சோளம் என்று ஆண்ட அந்த பேரரசு வந்த காலம் இந்த 10, 11, 12ஆம் நூற்றாண்டுகள். அப்படியே எழுந்து விழுகின்ற பேரரசை காணுகின்றோம். இந்த காலத்திலே தான், அதாவது ஆரம்ப காலம் இந்த பல்லவ பேரரசு காலத்திலேயும் சோழ பேரரசு காலத்திலேயும் மெல்ல மெல்ல சமூக பிரிவுகள் கூடுகின்றன. கல்வெட்டு ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன. கல்வெட்டிலிருந்து துல்லியமாக ஆதாரங்கள் இருக்கின்றன. நொபுருகரஷிமா புட்டு வைத்திருக்கிற இன்ன பிரிவுகள் சொல்லி சுப்பராயலும் எழுதி வைத்திருக்கிறார். செண்பகாட்சிமி கண்டுபிடித்திருக்கிறார். என்ன சமூகமாக இருந்து என்பதற்கு நிறைய கல்வெட்டு ஆதாரங்கள் வந்துவிட்டன. பெர்டன்ஸ்டைன் வடிவாக அதை கூறுகிறார். அப்ப அதிகமான சமூக பிரிவுகள் வந்துவிட்டன. சோழ காலத்திலே தான் மனதர்ம சாஸ்திரம் மேற்கப்பட்டு, சமஸ்கிருதம் மேற்கப்பட்டு, ஒரு பிராமணிய கலாச்சாரம் எங்கள் மத்தியிலே வேரூன்றி தமிழ்